தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் யாருக்கெல்லாம் 1 கிராம் தங்கம்? தமிழக அரசு வெளியிட்ட வதிகள். தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் பிரசவிக்கும் தாய்மார்களின் குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கும் வரலாற்று சிறப்புமிக்க தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் தற்போது அதிகாரப்பூர்வமாக நடைமுறைக்கு வந்துள்ளது. இதற்கான முறையான அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. அண்மையில் நடைபெற்ற வெற்றி தமிழகம் தொலைநோக்கு திட்டங்களுக்கு தமிழக அரசு ஒப்புதல் வழங்கியிருந்தது. இந்த தொலைநோக்கு ஆவணத்தில் இடம்பெற்றிருந்த மிக முக்கியமான மற்றும் மக்களால் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த உன்னத திட்டத்திற்கு தற்போது அரசாணை பிறப்பிக்கப்பட்டு நிதி ஒதுக்கீடும் செய்யப்பட்டுள்ளது. தமிழக அரசு வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிவிக்கையின்படி இந்த திட்டம் மாநிலம் முழுவதும் தொய்வின்றி செயல்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் 755.83 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்காக 1 கிராம் தங்க மோதிரங்களை கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்த புள்ளிகள் உடனடியாக கோருவதற்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் அரசு மருத்துவமனைகளை நாடி வரும் ஏழை எளிய மக்கள், நடுத்தர குடும்பங்களின் பிரசவ கால பொருளாதாரம் பெருமளவில் சுமையற்றதாக மாறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரசாணையின்படி 22 ஜூன் 2026 முதல் அரசு மருத்துவமனையில் பிறக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற தகுதியுடையவர்கள். தமிழகத்தில் நிரந்தரமாக வசித்து அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அல்லது அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரசவிக்கும் குடும்பங்களைச் சேர்ந்த தாய்மார்களின் குழந்தைகளுக்கு இந்த 1 கிராம் தங்க மோதிரம் முற்றிலும் இலவசமாக தரப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழர் பாரம்பரியத்தில் ஒரு குடும்பத்தில் குழந்தை பிறந்தவுடன் தாயின் சகோதரனான தாய்மாமன் ஓடி வந்து குழந்தையை வரவேற்று தங்கம் உள்ளிட்ட சீர்வரிசைகளை வழங்கி வாழ்த்துவது மரபாகும். இந்த உன்னதமான கலாச்சார பண்பாடு மரபை பிரதிபலிக்கும் வகையில் தற்போது தமிழக அரசை ஒவ்வொரு குழந்தையின் பிறப்பிற்கும் தாய்மாமன் என்ற உன்னத பங்கை ஏற்று அன்போடு அக்கறையோடும் குழந்தையை வரவேற்கும் அடையாளமாக இந்த தங்க மோதிரத்தை வழங்க முன்வந்துள்ளது.